இந்தியா டுடே செய்தி சேனலுக்கு பேட்டி அளித்து இருந்த பீமா தற்போது பல்வேறு சேனல்களுக்கும் பேட்டியளித்து வருகிறார். அவர் நீதிபதி முன்பு வாக்குமூலத்தில் என்ன கூறியிருந்தாரோ அதைத்தான் மீண்டும் மீண்டும் செய்தி சேனல்களுக்கும் கூறி வருகிறார். செய்தி சேனலில் கூறாத சிலவற்றையும் மற்ற சேனல்களுக்கு கூறியிருக்கிறார். அதாவது, கல்லேரி பெட்ரோல் பங்க் அருகில் 15 வயது பெண் உடலை ஜீப்பில் எடுத்து வந்தனர். நான் தான் அங்கு புதைத்தேன். அப்போது அங்கு அருகில் இருந்தவர்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். என்னுடைய கையை கழுவினேன். சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அவர்களிடமும் விசாரணை நடத்தி உள்ளனர். என்னுடன் வந்தவர்கள் எனக்கு கட்டளையிட்டவர்கள் என்று அனைவரின் பெயரையும் SIT முன்பு கூறியிருக்கிறேன். வரும் நாட்களில் அவர்கள் விசாரணை மேற்கொள்வார்கள். நான் கோயில் நிர்வாகத்திடம் இருந்துதான் சம்பளம் பெற்று வந்தேன். எனக்கும் பஞ்சாயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மரிகுடி கோயில் அருகே ஒரு உடலை செய்தித்தாளில் சுற்றி போட்டுவிட்டு சென்றனர். நான் எடுத்து சென்று நேத்ராவதி குளியல் பகுதி அருகே புதைத்தேன். சில நேரங்களில் ரூம்பாய் அல்லது சூப்பர்வைசர்கள் வருவார்கள். புதைக்கும் வரை அங்கே இருப்பார்கள். அவர்களது பெயரை குறிப்பிட மாட்டேன். ஆனால் நீதிபதி முன்பு கூறியிருக்கிறேன். மலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்கின்றன. பொறுமையாக இருக்க வேண்டும். என்னை உடல்களை புதைக்குமாறு கூறினர். நான் புதைத்தேன். தற்போது அடையாளம் காட்டுவதற்கு வந்திருக்கிறேன். அவர்கள் என்னை சும்மா விடுவார்களா? அதனால்தான் மாஸ்க் அணிய வேண்டும் என்று வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தேன். நீதிமன்றமும் அனுமதி அளித்து இருந்தது என்று பீமா கூறியுள்ளார். பீமா என்பது இவரது உண்மை பெயர் இல்லை. இவரது அடையாளத்தை மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பீமா என்று வைக்கப்பட்டுள்ளது. தர்மஸ்தலாவில் சிறப்பு புலனாய்வு குழு பீமா கூறிய இடங்களில் ஆய்வை முடித்துவிட்டது. இனி புகார் அளித்தவர்கள் சாட்சியங்களாக மாறியவர்கள் என்று விசாரணை மேற்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. தர்மஸ்தலா விஷயத்தில் தினம் ஒரு புகார் பதிவாகி வருகிறது. புதிதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கவளமூர்த்தூரைச் சேர்ந்த நிதின் தேவடிகா என்பவர் தனது தங்கையை 10 வருடங்களுக்கும் மேலாக காணவில்லை என்று அளித்த புகாரின் பேரில் புஞ்சல்கட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புகாரின்படி நிதினின் சகோதரி ஹேமலதா 2012ஆம் ஆண்டு தர்மஸ்தலா கோயிலுக்கு சென்று வீடு திரும்பவில்லை. அப்போது அவருக்கு வயது 17. அதன் பிறகு குடும்பத்தினருக்கு அவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை என்று புகாரில் தெரிவித்துள்ளார். தர்மஸ்தலத்தில் சமீபத்தில் நடந்து வரும் நிகழ்வுகளால் காணாமல் போன தனது சகோதரியின் வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று நிதின் வலியுறுத்தியுள்ளார். புஞ்சல்கட்டே போலீசார் புகாரை பதிவு செய்து மேலும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்து உள்ளனர். இதற்கிடையே தர்மஸ்தலாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க மிகப்பெரிய சதி நடந்துள்ளதாக துணை முதல்வர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், தர்மஸ்தலா மற்றும் அதன் நிர்வாக குழுவை நான் நம்புகிறேன். சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பதற்கான காரணங்களை உள்துறை அமைச்சர் விளக்குவார். இந்த இடத்தில் லட்சக்கணக்கான விசுவாசிகள் உள்ளனர். இதை அரசியலாக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். தற்போது பாஜகவும் பீமாவின் உண்மையான பெயரை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. கோயிலின் நற்பெயரை கெடுப்பதற்கு என்று சிலர் பொய் புகார்களை கூறி வருகின்றனர் என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டசபையில் பாஜக எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்திருந்த உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா, உள்துறை அமைச்சராக கூறுகிறேன், நாங்கள் எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியவில்லை. ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். உண்மை வெளிவர வேண்டும். SIT சரியான திசையில் நகர்கிறது. வாக்குமூலம் அளித்திருப்பவரின் புகார் பொய் என்றால் அவர் மீது BNS சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பீமா காட்டிய 13 இடங்களில் 11A தளத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான எலும்பு எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இவை தடயவியல் சோதனைக்கு பின்னர் யாருடையது என்பது தெரியவரும். அதுவரை பொறுமை காக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தான் கொல்லப்பட்டாரா என்பதை எலும்பை வைத்து கண்டறிய முடியாது என்று மருத்துவ ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சௌஜன்யா கொலை செய்யப்பட்ட அன்று கூட போதிய ஆதாரங்களை காவல்துறை சேகரிக்கவில்லை. ஆனால் அவரது உடலில் 2 DNAக்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் யார் அவர்கள் என்பது இதுவரை கண்டறியவில்லை. தற்போது சிலர் சில கட்டுக்கதைகளை கூறி வருகின்றனர். அதாவது, பல கடலோர மற்றும் கிராமப்புற மாவட்டங்களில் இருக்கும் ஏழை மக்களுக்கு சிலர் 60% மேல் வட்டிக்கு கடன் கொடுத்து சம்பாதித்து வந்தார்களாம். ஆனால் இவர்களுக்கு பாதகம் ஏற்படும் வகையில் ஸ்ரீஷேத்ரா தர்மஸ்தலா கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் கர்நாடகா முழுவதும் லட்சக்கணக்கானவர்களுக்கு குறைந்த வட்டிக்கு கடன் கொடுக்கிறதாம். அது பிடிக்காமல் வட்டி சுரண்டி பிழைத்தவர்கள் இதுபோன்ற பொய் புகார்களை கூறி வருகின்றனர் என்ற செய்தியை பரவவிட்டு வருகின்றனர். ஆனால் தர்மஸ்தலா மேலிடத்து நிர்வாகத்தினர் சார்பில் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டு தான் எழுந்திருந்தது.
பணத்தை கட்ட முடியாவிட்டால் சொத்தை எழுதி வாங்கி விடுவார்களாம். இப்படி மாறி மாறி இந்த விஷயத்தில் இன்றல்ல நேற்றல்ல 40 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. நீதி இல்லை. தற்போது எஸ்ஐடி ஒன்றுதான் கண்முன் நிற்கும் நீதிக்கான வழியாக இருக்கிறது. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் நன்றி.